எப்படியாவது காவேரியை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஊர்லேருந்து வரத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டு பக்கத்தில் போய் நின்றுடுறாரு. அடுத்து காவேரியை எதிர்பார்த்துட்டே இருக்காரு. காவேரி வரல. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, காவேரி இன்னும் வரலையே, ஐயோ நம்ம தான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோமோ, கரெக்டு தான், ஒன்றும் பொழுதே விடியல, அதுக்கு முன்னாடி வந்துட்டோமே, காவேரி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா காவேரி வரல. அவங்க வீட்டு வாசலே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அடுத்து காவேரி வராங்க. வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. காவேரி ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. அதை பார்த்து விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி பொறுமையாக அப்படியே இறங்குறதையும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சி அப்படியே வந்து அவருக்கு கிஸ் பண்ணணும் அப்படின்னு மாதிரி தோணுது அவருக்கு. என் காவேரி 5 வருஷம் கழிச்சு என் காவேரி நான் பார்க்குறேன், ஆள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தாங்கிக்கவே முடியல விஜயால். கண்ணுந்து தண்ணியாக கொட்டுது விஜய்க்கு. தாங்க முடியாத மனவேதனையோடு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவ்வளோ வருஷம் கழிச்சு என் காவேரி நான் பார்க்குறேன், ஆனால் என்னால் பேச முடியலையே, அவகிட்ட வந்து எதுவுமே சொல்ல முடியலையே, என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, ஆனால் என்னோட ரொம்ப பாவம் காவேரி, எதுவுமே தெரியாமல் குழந்தை பெற்றதையும் தெரியாமல் என்னையும் மறந்துட்டு இப்படி நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வலிக்குது விஜய்க்கு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து வந்து காவேரி வந்து ஆட்டோக்கு பேர் கொடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசிட்டே வந்து சேர்ந்துட்டேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க. விஜய் வந்து இது எல்லாத்தையும் கேட்குறாரு. கேட்டுட்டு வந்து இப்போ ஸ்கூலுக்கு தான் காவேரி கிளம்பி போவா, முதல்ல ஸ்கூலில் போயிட்டு காவேரி கிட்டே பேசணும், அவளோட குரலை கேட்கணும், அவளை நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அவள்கிட்ட நேரில் பேசணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி உடனே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போகிறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. குழந்தைய கிளப்புறாரு. தாத்தா பேச வராரு. தாத்தா அவாய்ட் பண்ணுறாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாரு. இதனால் தாத்தா மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து குழந்தைய கிளப்பி ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து குட்டி காவேரி கேட்குறாங்க, என்னப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு, இனிமேட்டு ஸ்கூலுக்கு நீ கரெக்டாக போயிடணும் சரியா அப்படின்றாங்க. என்னப்பா திடீர்னு அப்படின்னோடனே எல்லாம் அப்படி தான். சரி அது போட்டோம், இன்றைக்கி உங்கள் மிஸ் வந்துடுவாங்கள்ல, ஆமாப்பா இன்றைக்கி வந்துடுவாங்க, சரி வந்தோடனே மிஸ்ஸுக்கு அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும் சரியா அப்படின்னோடனே, நானே போய் பேச முடியாது செல்லம், நீ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். சரிங்கப்பா கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன், நீங்கள் எங்கள் மிஸ்கிட்ட பேசுங்க, ரொம்ப சாஃப்ட் எங்கள் மிஸ்ஸு, க்யூட்டு, அதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்காரு. என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க, ஒன்றும் இல்லை உங்கள் மிஸ்ஸு சாஃப்ட்டு க்யூட்டு பியூட்டி ஓகேவா அப்படின்னு ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே உள்ளே போகிறாங்க. இங்கே காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்து குட்டி காவேரி பார்க்குறாங்க. உடனே வந்து மிஸ் நேற்று நீங்கள் வரலையே மிஸ், ஏன் மிஸ் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நேற்று மிஸ்ஸுக்கு ஒரு பர்சனல் விஷயம் இருந்ததுடா, அதான் வர முடியல, சாரி, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பரவாயில்ல மிஸ், இப்போ நான் க்யூர் ஆகிட்டேன் அப்படின்னோடனே, சரி உங்கள் முட்டியெல்லாம் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பரவாயில்லையே நல்லா காயெல்லாம் ஆறிட்டுருக்கு, அதான் சொன்னேனே மிஸ் எனக்கு சீக்கிரமாக குணமாயிடுச்சு அப்படின்றாங்க. சரி என் அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு மிஸ், என் அப்பாவை நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னோடனே, சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அவங்கள பார்க்குறதுக்காகவே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் நிற்கிறாரு. விஜய் வந்து அப்படியே காவேரி பார்க்குறாரு. காவேரி விஜய் பார்க்குறாங்க. விஜய்க்கு மனசே வந்து தாங்கலை. அப்படியே வந்து கண்ணுந்து தண்ணியாக கொட்டுற மாதிரி இருக்குது. அப்படியே கட்டுப்படுத்திட்டு நிற்கிறாரு விஜய். சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. அப்படியே உடஞ்சி போகிறாரு. சாரா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது காவேரிக்கு என்னை பார்த்து கூட ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. சொல்லுங்கள் சார் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்குறோம். இல்லைங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் நான் வந்தேன், ரொம்ப தேங்க்ஸுங்க, அம்மாவும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அடிபட்டோன்னே அப்படின்னோம். இது ஒரு விஷயமா சார், அது என்னோடய கடமை சார், இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களையும் நல்லபடி பார்த்துக்கிறது என்னோடய கடமை, இருந்தாலும் அம்முக்கிட்ட இவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல வந்தேன், பரவாயில்ல சார் அப்படி சொல்கிறாங்க. சரி சார் வேறு எதாவது சொல்லணுமா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு காவேரி மனசு இல்லாமல் அப்படியே வந்து கிளம்புறாரு. அங்கே பார்த்துட்டே காவேரியை காவேரி யோசிக்கிறாங்க, ட்ரீமோடு நேரில் இன்னும் சூப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்